ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல்லோட மேட்ச் நம்பர் 16ங்க எல்எஸ்ஜி அண்டு மும்பையோட நம்ம ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு வந்துடுவோம். அதாவது நம்ம ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்டு ஒரே ஒரு கால்குலேஷனில் தான் நான் உங்களுக்கு வந்து டீம் மேக்கிங் நான் சொல்கிறேன். மேபி இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணும் போது டேரெக்டாக நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொஞ்சம் நான் டிஃப்ரென்ஸாக தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு வரேன். லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பட் இந்த வீடியோவும் சேம் காமன் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க. மேபி இந்த மாதிரி போனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் ஒரு நல்ல லீடு பொசிஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு நான் ஜிஎல் ஃபஸ்ட்டு நம்ம ரேங்க் எடுத்துருவோன்றதெல்லாம் சாத்தியம் கிடையாது. பட் நம்ம ஆப்ஷன் வந்து ஒன்லி ஒன் ட்ரை தான். நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு என்ன நடக்குதோ அதுதான். ஓகேங்களா? அதனால் இப்போ வந்து நம்ம இந்த மேட்சோட அனாலிசிஸை நம்ம பார்த்துடலாம். அதாவது எல்எஸ்ஜி அண்ட் மும்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேசிக்காக பாருங்கள், இந்த ஸ்குவாடு வந்து நல்ல ஸ்குவாடாகவே இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பெரிய மேட்சாக தான் நம்ம இதை கருதணும். ஏன்னா மேபி பார்த்திங்கன்னா அந்த லைனப் ஸ்குவாடை பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி அவங்களும் டவுனில் தான் வராங்க, இவங்க மும்பையும் டவுனில் தான் இருக்குது. அந்த ரொட்டேஷனில் இந்த மேட்ச் கண்டிப்பாக ரெண்டு டீமும் வந்து டப் பண்ணும். ஓகேங்களா? சரி, ஓகே, இவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம். இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் வந்துடலாம். நம்ம டீமை வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைன் அப் ஸ்கோரை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆடம் மார்க்ரம், மிஸ்டில் மார்ச் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் டக்கு. அதுக்கு முன்னே அண்டு நல்ல ஒரு 2 மேட்சும் சூப்பரான ஒரு ஸ்கோர் எடுத்தார். இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மார்ச் மீண்டும் ஒரு கம்பேக் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆடம் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் தான் ஓரளவுக்கு ஒரு 28 ரன் அடித்து கொஞ்சம் மேட்ச் எடுத்துகிட்டு வந்தார். பட் அதுக்கு முன்ன மேட்ச் ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா பிளாப்பு அதுவும் நம்ம யோசிக்கணும். நிக்லஸ் புரான் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவரோட ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட்டு, பெரிய இன்னிங்ஸ் ஆடுற அளவுக்கு அவரோட பேட்டிங் ஸ்டைல் இப்போ ரீசெண்ட்லி இருக்குது. பட் மேபி நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட் வராரு. ஓகேங்களா? ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு டவுன் பொசிஷன் தான். ஏன்னா ஹை ப்ரைஸில் வந்து அவரை வந்து எடுத்தோம். இந்த சீசனில் வந்து இப்போ 3 மேட்சஸில் ஒன்றுமே அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. மேபி அவரோட பர்சன்டேஜ் பாருங்கள் 29க்கு வந்துருச்சு. டாப்பில் இருந்தவர் கீழே வந்துட்டார். மேபி இந்த மேட்ச் அவர் மீண்டும் கம்பேக் எடுக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து அவர் வந்து தொடர்ந்து ஃப்ளாப் ஆவார்ன்றது நம்ம நினச்சிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த மேட்ச் சப்போஸ் ஒரு 30-40 ரன் அடித்து டீமுக்குள்ளே கூட வந்துடுவார். ஓகேங்களா? நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீமை எடுத்துகிட்டு போயிடலாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். அதே போல் பதானியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வெரி குட் இன்னிங்ஸுங்க. சூப்பராக ஆடினார். டேவிட் மில்லரும் ஒரு 19 ரன் அடித்தார். அப்துல் சாம்டு, ஓகேங்களா, இவர் வந்து லோப்புக்கு சூப்பரான ஒரு சாய்ஸாக லாஸ்ட் கேம் இருந்தார். ஏன்னா கண்டினியூலாம் இருக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் அவரும் பார்த்துக்கோங்க. சர்துல் தாகூர், ஆவேஸ் கான், இந்த அடுத்து சிங், பிஷ்னாய், இவங்கெல்லாம் வந்து ஃபேவராக இருக்கிறாங்க இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள், மும்பை சைடு வந்துடுவோம். மும்பை சைடு பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மேட்சும் கண்டிப்பாக அவர் உள்ளே எடுத்துருவாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ரிக்கில்டன் மேபி 2 லாஸ்ட் கேம் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்தது. அண்டு வில்ஜாக்ஸ் லாஸ்ட் மேட்ச் தான் அவர் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஒரு 2 மேட்சோ 1 மேட்சோ ட்ராப் பண்ணிவிட்டு கொண்டு வந்தாங்க. ஒன்றும் பெரிய தாக்கம் இப்போதைக்கு வில்ஜாக்ஸ் கிட்ட இல்லை. இருந்தாலும் அவரோட பேட்டிங் பலம் அண்டு பவுலிங்கை வச்சு நம்ம வந்து லெஸ் மூமெண்ட்டுக்கு போகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரெடிக்ஷன் லைன் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். அதே போல் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா, இந்த 3 பிளேயர்ஸும் சேம் காமன் தாங்க. ஏன்னா எல்லாமே கண்டினியூ ட்ரீம் டீம் வர அளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதே போல் ஷான்னர் அண்டு அடுத்த பவுலிங் ஆப்ஷனில் தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட் மேபி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டு பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ஒரு மேட்ச் ட்ராப் ட்ரீம் டீம் இல்லைன்னா கூட ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு கொண்டு வந்துடுறாரு. அதில் வி புதூர், ஏ குமார், இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஸ்குவாடாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக பும்ரா பொசிஷனை இவங்க வந்து ஈஸியாக கவர் பண்ணிடுறாங்க. பட் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக எல்எஸ்ஜி பக்கமாக மும்பை பக்கமாக அது வந்து ஒரு டப்பு தான். ஏன்னா 50-50% தான் நம்ம பிரிச்சுக்கணுமே தவிர நம்ம ஈஸியாக வந்து மும்பை வின் பண்ணிடுவாங்களாம் சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அதனால் இந்த மேட்சோட லைனப் இது தான் இருக்கும். கண்டிப்பாக மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி நம்ம டீம் ஸ்கோடுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டீம் ஸ்கோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ரொட்டேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிக்லஸ் புரன் நீங்கள் நமக்கு ஃபஸ்ட் ஹாப் இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாப் இருந்தாலும் சரி, டேரெக்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து சூப்பராக இருக்கிறதுனால மேபி
அவரோட கேப்டன் வைஸ் கேப்டன் பொசிஷனில் இருக்குது பிரதர். அதனால் நம்ம வந்து அவரை வந்து நீங்கள் எந்த ஒரு காரணத்திலும் ஒரு டக் அவுட் கூட ஆகிட்டு போட்டோம். ஆனால் வந்து நிக்லஸ் புரானை வந்து நீங்கள் டீம்லேருந்து எடுத்துடாதீங்க, உள்ளே அசால்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம ஒரு கான்செப்ட். இப்போ நான் லாஸ்ட் கேம் ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன் பாருங்கள் லாஸ்ட்டு வீடியோவில். இப்போ நிக்லஸ் புரான் 9ன்னா நமக்கு வந்து 8.5 7.5 இங்கே வந்து நமக்கு 8 கொடுக்கல. பட் இங்கே ஒரு ரொட்டேஷன் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, இந்த ரொட்டேஷன் நம்ம என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம நிக்லஸ் புரான் மட்டும் பிக் பண்ணிப்போம். அதே மாதிரி பேட்டரில் பாருங்கள் 9 பாயிண்ட் கிரெடிட் கொடுத்துட்டாங்க. பட் 8.5 இங்கே சாலிடு உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா, நமக்கு இப்போ விக்கெட் கீப்பிங்கில் வந்துருச்சு, பேட்டிங்கில் வந்துருச்சு. பட் 8.5ல் 2 பேர் வந்துட்டாங்க. ஓகேங்களா, மேபி நமக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்கில் 2 பிளேயர் வந்திருந்தாங்க 8.5ல். அதாவது இஷான் கிஷனும் டிகாக் வந்திருந்தாங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மார்ச் அண்ட் ரோஹித் சர்மா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் அண்ட் 7.5 கொடுக்கல. 7.5 டேரெக்டாக அவங்க வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விக்கெட் கீப்பிங்கு போயிடுச்சு 7.5. பட் இங்கேயும் ஒரு ரொட்டேஷன் இருக்குது. இங்கே தான் நம்ம மைண்ட் யூஸ் கரெக்டாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல டீமை வந்து மேக் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஒரு பிளேயர் நம்ம 9 பாயிண்ட் கிரெடிட் மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அதே ஆல்ரவுண்டர் பொசிஷனில் பாருங்கள். டைரெக்டாக நமக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஹார்திக் பாண்டியா. நம்ம உள்ளே இந்த பிளேஸ்லாம் உள்ளே இருந்தே ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8.8 கிடையாது, 8.5 கிடையாது, எல்லாமே நமக்கு மேலே முடிச்சிட்டாங்க, மேலே போயிடுச்சு. அப்போ நம்மளோட ரொட்டேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த டீம் என்ன ரொட்டேஷன் இருக்குதுன்னா பேட்டிங் ஸ்குவாடை பலப்படுத்தணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம வந்து பேட்டிங் ஸ்குவாடை வந்து பயங்கரமாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணுங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் வந்துருங்க. பவுலிங் ஆப்ஷனில் நமக்கு பும்ரா இல்லை, அதனால் நமக்கு 8.5க்கு வந்துருங்க. 8.5 ட்ரெண்ட் போல்ட்டு. அப்புறம் பாருங்கள் 8ல் 2 7 5 7 டேரெக்டாக இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் தான். ஏன்னா வந்து நமக்கு வந்து பவுலிங் ஆப்ஷனில் வந்து நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் இருக்குது. பட் இங்கே வந்து நமக்கு பெரிய ரிஸ்க்கே கிடையாதுங்க. அதனால் நம்ம வந்து இங்கே வந்து பவுலர்ஸ் மினிமம் 2 இல்லை 3 அவ்வளோதான். அதே கான்செப்டில் நம்ம முடிச்சிக்க வேண்டியது தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சரி, அப்போ நம்ம என்ன நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, நம்ம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேவர், ஏன்னா பேட்டிங்கில் தான் கேமே இருக்குது. அது வந்து நமக்கு தெளிவாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த 4 பிளேயர்ஸு சக்ஸஸ்ஸு. இங்கே வந்து நீங்கள் எதுவுமே கை வைக்காதீங்க. ட்ரெண்ட் போல்ட் எல்லாமே நீங்கள் நம்ம டீமுக்குள்ளே எடுத்துருங்க. அடுத்து நம்ம வருவோம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் மும்பை, சப்போஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நம்ம ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக மார்ச் போடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா வராருன்னோட 8.5 நமக்கு முடிஞ்சு போச்சு. 2 பிளேயர் நமக்கு 3ன்ட்டு நமக்கு வந்து இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 8.5 வந்து நீங்கள் 3 பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். மேபி 3 தான். 3 உங்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ண கூட ட்ரை பண்ணிக்கோங்க. 3 பிளேயர்ஸ் வந்து நமக்கு 8.5 இருக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 2 பெஸ்ட்டு நான் என்ன ரோஹித் சர்மா எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய கான்செப்டில் ரோஹித் சர்மா சூரியகுமார் மிஸ்டர் மார்ச்சும் அந்த ரிசர்வ் பண்ணிட்டு எனக்கு பெஸ்ட்டாக இந்த ப்ரெடிக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகுது. அதனால் ரோஹித் சர்மா நமக்கு ஓப்பனிங் கான்செப்ட்ன்றதுனால ஒரு 30 ரன் அடிச்சு போட்டாருனா கூட கேமை திருப்பி விட்ருவார். அதனால் நமக்கு 3 பிளேயர்ஸை வந்து மேபி நம்ம எடுத்துடலாம். 8ன்னு வரும்போது நம்ம வந்து இங்கே யோசிக்கணும். டேவிட் மில்லராக மேபி எல்லாம் திலக் வர்மா தான் போவாங்க. டேரெக்டாக திலக் வர்மா அண்டு தீபக் சகர். நம்ம மேபி 2 பிளேயர்ஸ் வந்து நம்ம 8ல் வந்து இந்த மேட்ச் நம்ம வச்சு ஆகணும். அது நீங்கள் யாரை வைப்பீங்களோ அது வந்து நீங்கள் உங்களோட சாய்ஸை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. பட் 8.5ல் ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் 2 வைக்கலாம். 3ன்றது வந்து நான் ரோஹித் சர்மா மேபி அவர் ஓப்பன் வரதுனால நான் மேக் பண்ணுறேன். இல்லைனா நான் ஏன்னா ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இந்த கேம் நல்ல கேம் இருக்குது. இப்போ 9 நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதே போல் தீபக் சகர் அண்டு திலக் வர்மாவா உங்களோட ஆப்ஷன் தான். ஏன்னா டேவிட் மில்லர், சப்போஸ் நீங்கள் ஒரு திலக் வர்மாவே நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு டேவிட் மில்லர் போகலாம். இது உங்களோட சாய்ஸ். இன்னொரு செகண்ட் டீமுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி எங்கேயுமே மாற்றம் கிடையாதுங்க. ஏன்னா வந்து நமக்கு டேவிட் மில்லர், திலக் வர்மா அண்ட் தீபக் சகர் 3 பிளேயரில் 2 பிளேயர் மேபி நமக்கு ட்ரீம் டீம் வந்துடும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மேபி நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய ஆப்ஷன் வந்து நமக்கு 2 பிளேயர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ரிஸ்க் எடுத்தே ஆகணும். நமக்கு வந்து 7.5ல் மேபி இந்த மேட்ச் நம்ம வந்து 2 பிளேயர் போகலாம். ஓகேங்களா, மேபி 2 பிளேயர் அசால்ட்டாக நம்ம போகலாம். நீங்கள் வந்து ரெக்கிஸ்டன் போவீங்களோ இல்லை ஆடம் மார்க்ரம் போவீங்களோ அது உங்களோட சாய்ஸ் தான். ஏன்னா 2 பேரும் ஓப்பன் காமன். சப்போஸ் எனக்கு மார்க்ரமும் வேணும் ரிக்கில்டன் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம 8.5ல் தான் நீங்கள் கையை வைக்கணும் பிரதர். அதாவது ரோஹித் சர்மா, மார்ச் அண்டு ரிஷப் பண்ணிட்டு நீங்கள் யாருனாலும் கை வச்சு போங்க. 3 பிளேயரில் ஒரு பிளேயர் நீங்கள் ட்ராப் பண்ணியே ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சேஃபான ஜூனு.
ஓகேங்களா. அதனால் நமக்கு வந்து மேபி நம்ம வந்து இன்னொரு 7 ஏன்னா 7 எப்பயுமே வந்து நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 7 ஒன்று பார்த்தீங்கன்னா பதானி இருக்கார். அண்டு ஒன்றும் பெருசாக தாக்கம் கிடையாது. இன்னைக்கு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் 7ல் ஒன்றும் கிடையாது பாருங்கள். 7.5 ஓகேங்களா. சர்துல் தாக்கூரும் இருக்கார். ஏன்னா நம்ம 2 சொன்னோம் இல்லையா, ஆடம் மார்க்ரம் அண்ட் ரிக்கில்டன். இன்னொரு ஆப்ஷன் நம்ம இந்த 8.5ல் கை வச்சுட்டு நீங்கள் 7.5 கூட டேரெக்டாக போங்க. இல்லை இதுதான் ஒரு கான்செப்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மேபி நமக்கு வந்து ஒரு 6.5 பிளேயர்ஸ் இந்த மேட்ச்சுக்கு நமக்கு தேவை. ஓகேங்களா. அதை நீங்கள் வந்து கரெக்டாக குமாரை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மேட்ச் உள்ளே இருந்தால். ஏன்னா 6.5 நமக்கு கேம் சேஞ்சர். பட் இவர் தான் தொடர்ந்தெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. எல்எஸ்ஜியில் டீசிங் கூட நம்ம பண்ணலாம். பட் 6.5 நமக்கு ஒரு பிளேயர் வேணும். அதை நீங்கள் யார் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 6.5ல் அப்துல் சாம்டு அண்ட் இன்னொரு பிளேயர் யார் இருக்காங்க பாருங்கள். இந்த பிளேயர்ஸ் நமக்கு தேவையில்லை. டீசிங் அண்ட் குமார் யாராவது ஒருத்தர் 2 விக்கெட் 1 விக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடுவாங்க. பட் மேபி நம்ம ஆப்ஷனில் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ண வேண்டிய விஷயங்களே இவ்வளோ தாங்க. மேபி உங்களுக்கு ஒரு இன்னொரு சான்சஸ் வேணும்னா 9 கிரெடிட்டில் ஒரு பிளேயர் யாராவது ட்ராப் பண்ணணும்னு நினச்சா உங்களோட லைன் மாறிடும். ஏன்னா நம்ம அப்போ என்ன வந்து 8.5ல் 3 பிளேயர்ஸை டேரெக்டாக வச்சுக்கலாம். அண்டு 7.5ல் 8ல் 2 இன்னொன்று 3 வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதுவும் வந்து ஒரு ரொட்டேஷனு. பட் இப்படி தான் டீமை மேக் பண்ணணும். ஓகேங்களா. பட் என்னோடய ஸ்குவாட் இந்த மேட்ச் நான் யாரை பிக் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட்டை நான் ஈஸியாக பவுலிங் ஆப்ஷனில் வச்சுருவேங்க. ஏன்னா என்னோடய பாயிண்ட் கிரெடிட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இங்கே 8 பாயிண்ட் இது வரைக்கும் நான் கிரெடிட் லெஃப்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து நான் யோசிக்க வேண்டிய பிளேயர்ஸ் பாருங்கள். ஆல்ரவுண்டரில் ஆடம் மார்க்ரம் மேலே ஒரு டவுட் ஆப்ஷன் இருக்கும். ஹார்திக் பாண்டியா நான் உள்ளே கொண்டு வந்துடுவேன். அதே போல் திலக் வர்மா அண்டு ரோஹித் சர்மா, மிஸ்டல் மார்ச், சூரியகுமார் யாதவ் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் இங்கே வந்து பாருங்கள், நிக்லஸ் புரான், ரிஷப் பண்ட் அண்ட் ரிக்கில்ஸ்டன் டேரெக்டாக இந்த பிளேஸ் எல்லாம் நான் உள்ளே கொண்டு வந்துடுவேன். ஒரு பிளேஸ் மேபி நான் ரிஸ்க் இருக்க பார்ப்பேன். ஓகேங்களா. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்சை இந்த மாதிரி கொண்டு போங்க. மேபி உங்கள் டீமில் வந்து தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட். ஓகேங்களா. ட்ரெண்ட் போல்ட் மெயினாக இருக்கணும். ஹார்திக் பாண்டியா இருக்கணும். சூரியகுமார் யாதவ், மிஸ்டல் மார்ச், ரிக்கில்டன் பொறுத்த வரைக்கும் இவரோட ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஸ்டைல் நல்லா இருக்கிறதுனால மேபி நம்ம வந்து பவுலிங் வந்து ஆப்போசிட்டில் ஒன்றும் பெருசாக எடுக்கலை. அதனால் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க பிரதர். இங்கே ஒரு இந்த 8.5ல் நமக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதை நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இங்கே டீசிங்கா அண்டு மும்பை சைடு இன்னொரு பிளேயர்ஸ் யாராவது நீங்கள் மேக் பண்ணலாம். பட் மேபி ஆடம் மார்க்ரம் இருக்கார். கண்டிப்பாக செம்ம டப் காம்படிஷன் பிரதர். நம்ம எடுக்க வேண்டிய வேலைகளை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நமக்கு வந்து நான் என்னோடய பாயிண்ட் டேபிள் பாருங்கள். 9 பாயிண்ட் கிரெடிட்டில் மினிமம் 3 பிளேயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. யாராவது ஒருத்தரை நீங்கள் ட்ராப் பண்ண பார்க்கலாம். பட் எங்கே ட்ராப் பண்ண பார்க்கலான்னா சூரியகுமார் யாதவ் மேலே தான் நீங்கள் வந்து ஆக்டிவேட்டை வச்சு ஆகணும். ஓகேங்களா. இல்லைனா சூரியகுமார் யாதவ் நான் ட்ராப் பண்ணலன்னா அப்படியே இந்த 9 பாயிண்ட் கிரெடிட்ஸ் கூட அப்படியே விட்டுருங்க. 8.5ல் மட்டும் ரிஸ்க் எடுத்துக்கோங்க. யாராவது ஒரு பிளேயரே நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். சப்போஸ் மிஸ்டர் மார்ச் அண்ட் ரோஹித் சர்மா அண்டு ரிஷப் பண்ட். மேபி ரோஹித் சர்மா டு ரிஷப் பண்ட்டே நீங்கள் யாராவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ண பாருங்கள். 8ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திலக் வர்மா, தீபக் சகர் பேவராக இருக்கிறாங்க கண்டிப்பாக. ஏன்னா திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொண்டு வராரு. ஓகேங்களா. ஒன் டவுனில் அவர் தான் இப்போதைக்கு மேபி ஈஸியாக உள்ளே வந்துடுறாரு. அதனால் திலக் வர்மா ஒரு நல்ல ஆப்ஷனை வச்சுருங்க. ஆடம் மார்க்ரம் ஏன்னா ஓப்பனிங் கான்செப்ட் தான். ஒரு 10 ரன் ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாருன்னு கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த 7.5ன்றது நமக்கு ஒரு பிளேயரை நீங்கள் டார்கெட் பண்ணிவிட்டு ஒரு பிளேயர் 6.5 பக்கம் போயிடுங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு நல்ல காமன் பிரதர். கண்டிப்பாக கொஞ்சம் உங்கள் மைண்டை யூஸ் பண்ணுங்கள். மேபி நமக்கு தேவையான பிக்கு இது தான். எந்த பிளேயருன்றது அப்புறம் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு என்னென்ன பிளேயர்ஸ் யார் எந்தெந்த கிரெடிட்டில் எந்தெந்த பிளேயர்ஸ் நமக்கு இருக்கிறாங்களோ ஈஸியாக அந்த பிளேயரை சக்ஸஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேட்சை ஈஸியாக வந்து கம்பேக் பண்ணிவிடுங்க. நிக்லஸ் புரான் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். மிஸ்டல் மார்ச் போகலாம். அதே போல் நீங்கள் ரிசர்வ் பண்ணுற அதிக வாய்ப்புகள் வந்து ரிஸ்கில் போயிடுங்க. ஓகேங்களா. மேபி நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது பிரதர். இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் மேபி நல்லா யோசிங்க. கண்டிப்பாக உங்களோட ரொட்டேஷன் வந்து நல்ல ஒரு டீம் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சான்சஸ். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுங்க. மேலும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்செப்ட் வந்துடும். தெளிவான ஒரு கான்செப்ட் வந்துடும். நமக்கு வந்து எப்பயுமே வந்து லோ பிக் இல்லைன்னா நமக்கு வேலையே இல்லைங்க. அந்த 6.5 5.5 ஏதோ ஒரு ரொட்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லோ பிக்கு மாட்டியே ஆகணும். ஓகேங்களா. அது மேலே மட்டும் உங்களுக்கு ஒரு கண்ணாக இருக்கட்டும். ஓகே பிரதர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு கொடுங்க. அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைன்னா நீங்கள் வந்து
லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு அப்டேட் பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்சை சக்ஸஸ் பண்ண பாருங்கள்.